இது வரைக்கும் இந்த மானங்கெட்ட கூட்டணியை பற்றி வச்சுருக்கோம். இப்போ இன்னொருத்த வருவோம், நாங்கள் கொள்கை கூட்டணி, நாங்கள் கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கொலை அடிக்கிற கூட்டணி ஒன்று வரும். அது எப்படி அப்படின்னா, காங்கிரஸ் இந்தியை திணிச்சிச்சு, தமிழ் மொழியை அழிச்சிச்சு, தமிழர்களை பாதிப்பு உண்டாக்குச்சு, இந்தியை கொண்டாந்து திணிச்சு, தமிழ் மாணவர்கள் போராட்டம் பண்ணதை அழிச்சு ஒடுக்கி எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே படம் எடுப்பாங்க. அவங்க சொந்த பேனரில், அவங்க ஆட்சியில் படம் வந்துட்ட கூட பரவாயில்ல, அவங்க சொந்த பேனரில் படம் எடுத்து காங்கிரஸை கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. எதுக்காண்டி கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் கொள்கை கூட்டணி. என்னப்பா உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கிறதா எங்கள் கொள்கை. இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டி 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 3 தேர்தலில் நீங்கள் ஏமாத்திட்டீங்க. இனியும் உங்கள் உருட்டல் மிரட்டல், உங்கள் பயமுறுத்துறது, பிஜேபியை காட்டி பயமுறுத்துறது, அதெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது ஸ்டாலின் அங்கிள், சரிப்பட்டு வராது. நீங்கள் புது ரூட்டை எடுங்க, புது ரூட்டை எடுங்க, அதுதான் கரெக்டாக வரும். மக்களே, இப்படி மானங்கட்ட கூட்டணின்னு ஒன்று இருக்குது, இப்படி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிற கூட்டணின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பட்டுட்டோம் இவங்கள்ட்ட, மாற்றி மாற்றி இவங்க இல்லைன்னா அவங்க, இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்துட்டோம். எதுவுமே சரிப்பட்டு வரலை, இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறலை தமிழ்நாடு. அதனால இனிமே நம்ம சந்ததிகளுக்கு தமிழ்நாடை ஒப்படைக்கிறது நல்ல தலைவர்கிட்ட ஒப்படைச்சு நம்ம சந்ததிகளுக்கு ஒரு பலமான ஒரு தமிழ்நாடை கொடுக்கணும். அதுக்கு நம்ம தளபதி இப்போ செயல்வீரர் கூட்டத்தில் கூட சொன்னார், நான் 5 பைசா தொடமாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன். இப்போ இருக்கிற அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்குலாம் எங்கேருந்து தைரியம் வருது ஊழல் செய்கிறதுக்கு? ஏன்னா அந்த ஷேர் மேலிடம் வரைக்கும் போகுது. மேலிடம் வரைக்கும் போகிறப்போ என்ன நீ கேட்குறது, உனக்கு நான் ஷேர் கொடுத்துட்டு தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவங்க துணிஞ்சு ஊழல் செய்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் 5 பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழல் செஞ்சா என்னை நிற்க வச்சு கேளுங்கன்றாரு. அப்போ ஒரு தலைமை அந்த மாதிரி சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கை நீட்ட பயப்படுவான். அது அமைச்சராக இருக்கட்டும், இல்லை அதிகாரிகளாக இருக்கட்டும், தலைமை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கவே பயப்படுவான். ஆனால் இப்போ வரைக்கும் இருந்த தலைமை எதுவுமே கரெக்ட் இல்லை. நீ எனக்கு ஒரு 100 ரூபா வாங்கினேன்னா அதில் எனக்கு 50 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபாயை மித்தவங்கெல்லாம் பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு தலைமையை தான் அதிகாரிகள் பார்த்துருப்பாங்க. அதனால அவங்க கை நீட்டி ஊழல் பண்ணியிருக்காங்க. அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர் கீழ் வர்ற ஒரு அரசாங்கம் தூய்மையாக இருக்கும், இதுக்கு நாங்கள் கேரண்டி. நான் கேரண்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தலைமை கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கவே கை நீட்ட பயப்படுவான். அதனால தமிழ்நாடை கரெக்டான ஆள்கிட்ட ஒப்படைப்போம். விசில் சின்னத்தில் வரும் தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போடுவோம். அந்த விசிலுன்ற சங்க ஊதி 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 இவங்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்மளுக்கு அடுத்த சோழி. இந்த 26 தேர்தலோட இவங்க சோழியெல்லாம் முடிச்சு விட்டுறணும். அதனால எல்லாரும் விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய வைங்க. வயசானவங்களா இருந்தாலும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்றதை இளைய தலைமுறை உங்கள் அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே நான் ஏடிஎம்கேக்கு தான்ப்பா போடுவேன், எனக்கு எம்ஜிஆர் கட்சிக்கு தான்ப்பா போடுவேன்னு இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பெருசு இருக்கும். அந்த பெரியவங்கள்ட்டே போய் சொல்லுங்க, பாட்டி நீ போடுற ஓட்டு தான் பாட்டி எனக்கு தலையெழுத்தை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரையுமே சொல்லி நம்ம தாவேக்காவுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட சொல்லுங்க மக்களே, ஓட்டு போட சொல்லுங்க.